ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் சொன்னாரு, "அவன் எனக்கு ரொம்ப சொந்தம். ஆனா, எந்நேரமும் என்னை பத்தி தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு அவன கண்டாலே ஆகல. ஏன் இந்த மாரி அவன் என்ன பேசுறான்னு எனக்கு தெரியல. சொந்தக்காரன் வேற. அவன எப்படி நானு ஒதுக்கி வைக்க முடியும்?" அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் கேட்டேன், "சரி சொந்தக்காரன் தான். அதனால அதுக்கேத்த மாதிரி நீங்க அவர்கிட்ட பழகிக்கோங்க. ஆனா, அவர் பேசுற விஷயங்களுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் நீங்க ஏன் வேல்யூ குடுக்குறீங்க? உங்க தலையில நீங்க ஏன் அதையெல்லாம் ஏத்துக்கிறீங்க? அவர் என்ன பேசுனா என்ன? அத அப்படி விட்டுட்டு போ முடியாதா?" அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, "அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. அ எல்லா நேரமும் என்ன பத்தி தப்பாவே பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தன நான் எப்படி சும்மா விடுறது?" நான் சொன்னேன், "லைஃப்ல நெறைய பேர் இப்படித்தாங்க இருப்பாங்க. அதனால அது கூட எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு நாம படிச்சுக்கணும்." அப்படின்னு நான் சொன்னேன். நீங்களானாலும் சரி, நானானாலும் சரி, நம்ம லைஃப்ல நமக்கு பிடிக்காதவங்கன்னு கொஞ்சம் பேர் கண்டிப்பா இருப்பாங்க. நம்மள பிடிக்காதவங்கன்னு கொஞ்சம் பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களையெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. அவங்க மனசையெல்லாம் மாத்தவும் நம்மளால முடியாது. நம்ம மாறுறோமா? அவ்வளோ ஈஸியா நமக்கு பிடிக்காத ஒருத்தர, "ஓகே, பரவால்ல. நான் அவர மன்னிக்கிறேன். நான் அவர் கூட சேர்ந்து இருக்கிறேன்." அப்படின்னு சொல்றோமா? இல்ல. அதுதான் எல்லாருடைய ஸ்டாண்டாவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது, எல்லாரையுமே எல்லார்கிட்டயுமே நல்லா பேசுவோம். எல்லார்கிட்டயுமே நல்லா பழகுவோம். அதே சமயம் அந்த டிஸ்டன்ஸ கீப்பப் பண்ணிக்கோங்க. அவங்க பேசுற விஷயங்கள பெருசா வேல்யூ குடுக்காதீங்க. அவங்க செய்யறதோ, சொல்றது, பேசுறது எல்லாமே தப்பு தான்னு தெரியும்போது, கான்ஃபிடென்ட்டா அந்த விஷயங்கள உங்க மைண்ட்ல ஏத்தாம இருங்க. எனக்கு அந்த விஷயம் வேண்டாம். அவன் என்ன வேணா பேசட்டும். நான் அவன் சொல்ற மாதிரி இல்ல. ஆகையினால, நான் என்னன்னு எனக்கு தெரியும். என் வேலைய நான் பார்க்குறேன். அப்படின்னு நீங்க ஒதுங்கிருங்க. யாரா இருந்தாலும் சரி. அவங்க ரொம்ப சொந்தமா இருந்தா கூட, உங்களுக்கு வேண்டாதவங்களோ, அல்லது உங்களுக்கு பிடிக்காதவங்களோ, அல்லது உங்கள பிடிக்காதவங்களோ, யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்டேருந்து ஒதுங்கி இருங்க. அதனால தப்பு இல்ல. ஒதுங்கி இருக்கிறதுன்னா, கம்ப்ளீட்டா விட்டுட்டு போங்கன்னு நான் சொல்லல. சொந்தங்களா இருக்கும்போது நம்மளால அப்படி ஒதுங்கி இருக்க முடியாது. எல்லார்கிட்டயும் நல்லா பழகுங்க. அதே சமயம் அவங்க பேசுற வார்த்தைகளுக்கு நெறைய மதிப்பு குடுக்காதீங்க. அது உங்க மைண்டுக்குள்ள ஏறி உங்கள டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு இடம் குடுக்காதீங்க.